ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு கமால். நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்றேன். எப்போதுமே சந்தோஷமா இருக்க முடியுமாங்க? கண்டிப்பாக இருக்க முடியுங்க. நான் சொல்கிற சில விஷயங்களை மட்டும் நீங்கள் கீப்பப் பண்ணுங்க. கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க முடியும். ஃபஸ்ட்டு யாரோடையும் உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க 50,000 சம்பாதிக்கிறாங்க, அவங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, நான் ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி கம்பேர் பண்ணிங்கன்னா மனதளவில் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. என்னோட சந்தோஷம்னா உங்களுக்கு உங்கள் பக்கமே எட்டி கூட பார்க்காது. ரெண்டாவது ஒரு விஷயம், நீங்கள் இப்படி மைண்ட் செட் பண்ணாதீங்க. எப்போதுமே எனக்கு இந்த ஜாப் கிடைச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும், நான் இவ்வளோ நிறையா சம்பளம் வாங்கினா கண்டிப்பாக நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் மைண்ட் செட் பண்ணிங்கன்னா அந்த ஜாப் கிடைக்கிற வரைக்கும் 5 வருஷமாக ஆகலாம், 10 வருஷமாக, அது வரைக்கும் நீங்கள் வருத்தப்பட்டு தான் இருக்கணும். ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த வேலை கிடைச்சாலும் சரி, கிடைக்காட்டியும் சரி, நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் மைண்ட் செட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அதை நீங்கள் எப்படி திங்க் பண்ணணும்னு தெரியுமா? எது இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அது மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ஒரு மைண்ட் அவுட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எப்போதுமே சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மக்கிட்ட கோவப்படுவாங்க. பதிலுக்கு நீங்கள் கோவப்படாதீங்க. ஏன்னா கோபங்கிறது அறியாமையோட வெளிப்பாடு தான் கோபம். அதனால் அவங்க கோவப்பட்டால் கூட அவங்கள பார்த்து நீங்கள் இறக்கப்படுங்க. பாவம் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இறக்கப்படுங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு மைண்ட் செட் பண்ணுங்கள். நான் எப்போதுமே சந்தோஷமாக தான் இருப்பேன். எதுவுமே இல்லாட்டி சரிதான், நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். நீங்கள் மைண்ட் செட் பண்ணுறதுல தான் இருக்குது. எனக்கு இது கிடைச்சாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னா கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது. எது இருந்தாலும் இல்லாட்டி நான் சந்தோஷமாக இருப்பேன். ஓகே, நன்றி.